நில்லு. லிஸ்ட் இங்க இல்லப்பா, ஐயாக்கு சுத்து சுத்து. தம்பி கூல் சுரேஷ் வந்த அப்படின்னாரு. நான் ஆட்டோல தானே வந்தேன்னா, என்னப்பா நீ இவ்வளவு பாப்புலரா இருக்கிற, ஆட்டோல வந்தா பொய் சொல்லாத அப்படின்னாரு. இல்லண்ணா உண்மையிலே ஆட்டோல தான் வந்தேன் அப்படின்னா, ஏன்னா புயல் வந்துச்சு இல்லையா, நான் பிக் பாஸ்குள்ள இருக்கும்போது புயல் வந்ததுல கார் போயிருச்சு. அப்போ ஐயாட்ட சொன்னேன் உண்மையிலே கார் இல்லைண்ணா அப்படின்னு. நான் 2 நாள் கழிச்சு உனக்கு போன் பண்றேன் நீ வா அப்படின்னாரு. எதுக்கோ சாப்பாடு, ஏன்னா ஆர்ஆர் பிரியாணி தானே ஐயாட்டா, சாப்பிட கூப்பிட்டாரு போல அப்படின்னு வச்சான். பார்த்தாங்க ஐயாட்ட இருக்கிற காரை கொடுத்துட்டாரு, இருந்தா தம்பி வாங்கி ஓட்டு அப்படின்னு. எப்படி எனக்கு சொல்றதுன்னே தெரியல. உண்மையிலே சொல்றேன், நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் வளரும், புரியுதுங்களா? ஐயா அவர்கள் அன்பை விதைக்கிறாரு, அது ஆலமரமா வளருது. பண்பை விதைக்கிறாரு, அது பலாமரமா வளருது. பாசத்தை விதைக்கிறாரு, அது பனைமரமா வளருது. பாருங்க, இந்த மரம் கூட பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே பயன்தர மரமா தான் இருக்குது. ஐயா உங்களோட கிளைகள், உங்களோட மகளும் சரி மருமகனும் சரி, இவங்க கிட்ட வேலை பார்க்கறவங்களும் சரி, எல்லாருமே ஐயா அவர்கள் புகழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அதற்கு காரணம் ஐயா அவர்கள் ஆலமரம் மாதிரி இருக்கிறது தான் காரணம். வாழ்த்த வயதிலே வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். எங்க சேலமர அன்பு தொழிலாளர் உழைப்பாளியின் சார்பாக, என்னுடைய நண்பர்கள் நட்பு வட்டார சார்பாக வாழ்த்துக்களை சுரேஷை தெரிந்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஐயா, அந்த வானத்தை போல மன்னம் படைச்ச மன்னவரே, நன்றி நன்றி ஐயா, நன்றி. தம்பி நில்லு. லிஸ்ட் இங்க இல்லப்பா, ஐயாக்கு சுத்து சுத்து. தம்பி கூல் சுரேஷ் வந்த அப்படின்னாரு. நான் ஆட்டோல தானே வந்தேன்னா, என்னப்பா நீ இவ்வளவு பாப்புலரா இருக்கிற, ஆட்டோல வந்தா பொய் சொல்லாத அப்படின்னாரு. இல்லண்ணா உண்மையிலே ஆட்டோல தான் வந்தேன் அப்படின்னா, ஏன்னா புயல் வந்துச்சு இல்லையா, நான் பிக் பாஸ்குள்ள இருக்கும்போது புயல் வந்ததுல
கார் போயிருச்சு. அப்போ ஐயாட்ட சொன்னேன் உண்மையிலே கார் இல்லைண்ணா அப்படின்னு. நான் ஒரு 2 நாள் கழிச்சு உனக்கு போன் பண்றேன் நீ வா அப்படின்னாரு. எதுக்கோ சாப்பாடு, ஏன்னா ஆர்ஆர் பிரியாணி தானே ஐயாட்டா சாப்பிட கூப்பிடாரு போல அப்படின்னு வச்சான். பார்த்தாங்க ஐயாட்ட இருக்கிற காரை கொடுத்துட்டாரு, இருந்தா தம்பி வாங்கி ஓட்டு அப்படின்னு. எப்படி எனக்கு சொல்றதுன்னே தெரியல. உண்மையிலே சொல்றேன், நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் வளரும். புரியுதுங்களா? ஐயா அவர்கள் அன்பை விதைக்கிறாரு, அது ஆலமரமா வளருது. பண்பை விதைக்கிறாரு, அது பலாமரமா வளருது. பாசத்தை விதைக்கிறாரு, அது பனைமரமா வளருது. பாருங்க, இந்த மரம் கூட பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே பயன் தர மரமா தான் இருக்குது. ஐயா உங்களோட கிளைகள், உங்களோட மகளும் சரி மருமகனும் சரி இவங்க கிட்ட வேலை பார்க்கறவங்களும் சரி எல்லாருமே ஐயா அவர்கள் புகழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அதற்கு காரணம் ஐயா அவர்கள் ஆலமரம் மாதிரி இருக்கிறது தான் காரணம். வாழ்த்த வயதிலே வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். எங்க சேலமரார் அன்பு தொழிலாளர் உழைப்பாளியின் சார்பாக, என்னுடைய நண்பர்கள் நட்பு வட்டார சார்பாக வாழ்த்துக்களை சுரேஷன் தெரிந்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஐயா, அந்த வானத்தை போல மன்னம் படைச்ச மன்னவரே, நன்றி நன்றி ஐயா, நன்றி.